எடப்பாடி பெயரை ஏன் தவிர்த்தார் அமித்ஷா? அதிமுகவில் அடுத்த சாய்ஸ் யார்? டெல்லி ஆடும் கில்லி ஆட்டம். இது குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் ஆட்சி எந்த ஒரு சிக்கலையும் சந்திக்காமல், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஆட்சியை நடத்துவதற்கு பாஜகவினுடைய தயவு அப்போது தேவைப்பட்டது. அதனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் நிர்பந்தம் உருவானது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைந்தது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு ரகசியமாகவும் இருந்தது. ஆனால் தமிழக பாஜகவிற்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியையும் மறைந்த அதிமுக தலைவர் ஜெயலலிதா அவர்களையும் சீண்டிக் கொண்டே வந்தார். இந்த சீண்டல்கள் மெல்ல மோதலாக மாறி பின்னர் இரு கட்சிகளும் கூட்டணியை விட்டு பிரியும் சூழல் உருவானது. இதனை அடுத்து 2024 பாஜக அல்லாத ஒரு தனி அணியை உருவாக்கி எடப்பாடி தலைமையிலான அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் கண்டது. இந்நிலையில் 2 ஆண்டு இடைவெளிகளுக்கு பிறகு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். அதாவது இந்த கூட்டணிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்ப சூழல் மற்றும் கடந்த எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான ஃபைல்கள், இது எல்லாம் தான், இந்த நெருக்கடிகள் தான் எடப்பாடி அவர்களை பாஜகவிடம் சரண்டராக வைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஷாக் கொடுத்த ஷா. அதாவது கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட அன்றே அமித்ஷா அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்றது தான் அதுவே மிகப்பெரிய பரபரப்பை அன்று ஏற்படுத்தியது. கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறாரே, அதில் பாஜகவின் பங்கு இருக்குமோ என்றெல்லாம் கேட்டதற்கு அன்று அதிமுக எடப்பாடி தரப்பினர் அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லி அதற்கு சப்பை கட்டெல்லாம் கட்டி வந்தது எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். இந்த சூழலில் தான் அமித்ஷா அவர்கள் மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார். இந்த முறை அவர் அரைத்த மாவையை அரைக்காமல் கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வழக்கம்போல் எதையும் சொல்லாமல் குறிப்பிட்டு 2026 நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அதில் பாஜகவின் பங்கும் அந்த ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னவர். யார் முதல்வர் என்று கேட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்று குறிப்பிடாமல் அது அஇஅதிமுகவை சார்ந்த ஒருவராக இருக்கலாம் என்று சொன்னதுதான் மிகப்பெரிய ஷாக்காக அமைந்துள்ளது. அடுத்த சாய்ஸ் யார்? இந்த இடத்தில் இருந்துதான் சர்ச்சையும் துவங்கியது. அதாவது அமித்ஷா அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்து அஇஅதிமுகவினுடைய கட்சியை சார்ந்த யாராவது ஒருவராக இருக்கலாம் என்ற அந்த பேச்சு மிகப்பெரிய குண்டாக எடப்பாடி தரப்பில் வெடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனை அடுத்து பல்வேறு யூகங்களும் கிளம்பியது. குறிப்பாக பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க விரும்பவில்லை. அந்த இடத்தில் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் போன்ற பெயர்கள் எல்லாம் அடிபட்டது. குறிப்பாக CV சண்முகம் துணை முதல்வராக வருவார் என்றெல்லாம் அந்த லிஸ்ட் நீண்டது. இதில் செங்கோட்டையனுக்கு போதிய வலிமை இல்லை என்பதால் அவரது பெயரை நீக்கி வைத்திருப்பதாகவும் சொன்னார்கள். ஆக இதில் தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம் இவர்களுடைய பெயர்தான் என்ற பட்டியல் மீண்டும் பேசு பொருளாகி கொண்டே வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை நயினார் நாகேந்திரனுக்கு பதில் இப்பொழுதும் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்திருந்தால் இந்த கூட்டணியே அமைந்திருக்காது. ஏனென்றால் அண்ணாமலை அவர்களுக்கு எப்போதுமே எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவின் மீது நம்பிக்கை கிடையாது. எனவே 2024 எப்படி பாஜக தலைமையில் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து இங்கு தேர்தலை சந்தித்ததோ, அதே போல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் இங்கு தனித்து தான் கண்டிருக்கும் என்கிறார்கள். ஒருவேளை அதிமுக தலைமையிலான கூட்டணியை பாஜக மேலிடம் விரும்பினால், ஒருவேளை அதிமுகவும் பாஜக கூட்டணியை விரும்பி அப்படி ஒரு கூட்டணி ஏற்படும் சூழல் வந்தால் அண்ணாமலை அவர்கள் என்ன நினைத்திருந்தார் என்றால், குறிப்பாக பாஜகவினுடைய எல்லா நிபந்தனைகளையும் அதிமுக எந்த நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடு பாஜகவின் அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்பட வேண்டும். இதற்கெல்லாம் சம்மதித்தால் அந்த கூட்டணியை தொடரலாம். ஒருவேளை இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அஇஅதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலோ ஒத்துக்கொள்ளாவிட்டால்
கைவசம் இருக்கக்கூடிய இடி மற்றும் வருமான வரித்துறை இதையெல்லாம் வைத்து அதிமுக பிரமுகர்களை ஓடவிடலாம். பத்தாததற்கு தேர்தல் ஆணையம் மூலம் அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்கலாம் என்ற முடிவிலும் அண்ணாமலை இருந்தாராம். ஆனால் இந்நிலையில்தான் அண்ணாமலை நினைத்ததற்கு எதிராகவும் ஒரு காரியம் தமிழக பாஜகவிலும் நடந்தது. அதாவது தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலையை தொடர்வார் என்று அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் நயினார் நாகேந்திரனை தலைவராக டெல்லி தேர்ந்தெடுத்தது. இந்த தலைமை மாற்றத்தின் பின்னால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருப்பதாக சொல்வதோடு இது அஇஅதிமுகவிற்கு கிடைத்த எடப்பாடி பழனிசாமி கிடைத்த வெற்றியாகவும் எடப்பாடி தரப்பினர் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் இதோடு இந்த பிரச்சனை ஓயவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான போர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்தால் இடி, ஐடி இது போன்ற துறைகளிலிருந்து வரக்கூடிய ரைடு, இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்தும் ஒரு ட்விஸ்ட் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னதான் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அவரிடம் இருக்கக்கூடிய வார் ரூம் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் சர்வேக்களை ரகசியமாக எடுத்து வருகிறார்களாம். குறிப்பாக தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்களில் உள்ள 27 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவினுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை எடுத்திருக்காங்க. அதில் இந்த 27 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் அஇஅதிமுக தோல்வியை தான் சந்திக்க போகுது அப்படின்ற ரிப்போர்ட் வந்திருக்குதான். இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே டெல்லி பாஜக மேலிடத்திற்கு, குறிப்பாக அமித்ஷாவுக்கு இந்த ரிப்போர்ட்டை அண்ணாமலை அவர்கள் அனுப்பியிருக்கிறதோடு இல்லாமல் நாம் எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவோட போகிறதுனால என்னென்னவெல்லாம் நாம் இழக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸையும் அளிச்சிருக்காராம். அதனால் தமிழகத்தில் எடப்பாடியை தவிர்த்து வேற யார் கட்சியை வழி நடத்தினால் அது நமக்கு சாதகமாக இருக்கும் என்றவாறும் அவர் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காராம். எப்படி ஏன் பதவியை நீங்கள் டெல்லியை வச்சு வாங்கினீங்களோ அதே போல் உங்களுடைய பதவிக்கே நான் வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இறங்கியிருக்காங்களா. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணலில் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு அஇஅதிமுகவிலிருந்து ஒருவர் என்று சொல்லி எடப்பாடி பெயரை அமித்ஷா அவர்கள் தவிர்த்ததற்கான முழுமுதற் காரணமும் அதற்கு பின்னால் இருப்பது அண்ணாமலை தான் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலங்களிலும் திட்டம் போட்டு மாநில கட்சிகளை கபலீகரம் செய்து கொண்டு வரும் பாஜகவுக்கு அதிமுகவினுடைய ஓட்டை உடைசல் விவகாரங்கள் எல்லாம் அல்வா சாப்பிடுவது போல் ஆகிவிட்டது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் காய்களை நகர்த்தி வருகிறது. குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 135 தொகுதிகளை மட்டுமே அதிமுகவுக்கு கொடுப்பதாகவும் மீதமுள்ள 99 தொகுதிகளை பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொள்வதாகவும் திட்டமிட்டிருக்கிறார்களாம். இந்த 135 இடங்களில் 117 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றால் மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 100 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதே மிக கடினம். எனவே அப்போது ஆபத்தில் கை கொடுப்பது போல் கொடுத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்பதே பாஜகவினுடைய திட்டம். அது மட்டுமல்லாமல் சில மாதங்கள் கழித்து ஆட்சிக்கு ஆட்டத்தை காட்டி முதல்வர் நாற்காலியிலும் பாஜகவை சேர்ந்தவரே உட்கார வைக்கலாம் என்றொரு திட்டத்தையும் பாஜக வைத்திருக்கிறதாம். இது போன்ற குறுக்கு வழிகளெல்லாம் பாஜகவுக்கு கை வந்த கலை என்பதால் நடுக்கத்தில் இருக்கிறாராம் எடப்பாடி. டெல்லி அரசியலில் வீக். அதிமுக ஜெயலலிதா கையில் இருந்தவரை மக்களவை, மாநிலங்களவை இரண்டிலும் வலிமையாகவே இருந்து வந்தது. குறிப்பாக 2014 மோடியா லேடியா என்ற முழக்கத்துடன் தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா அவர்கள் 38 இடங்களை அஇஅதிமுகவுக்கு பெற்றுத்தந்து பெரிய பலத்தை அப்பொழுது அவர் காட்டினார். குறிப்பாக அந்த தேர்தலில் ஆட்சியை பாஜக பிடித்த போதிலும் இந்தியாவில் 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்துடன் அதிமுக வலம் வந்தது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2019 மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் அஇஅதிமுக படுதோல்வியை சந்தித்தது. இதனால் எடப்பாடியினுடைய ஆளுமை, அவர் தேர்தல்களை அணுகுமுறை ஆகியவற்றில் டெல்லி மேலிடத்திற்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது. குறிப்பாக திமுக கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கு சக்தி எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பதாக டெல்லி மேலிடம் நம்பவில்லை. தமிழக அரசியலில் வெற்றி பெற கொங்கு மண்டலம் மட்டுமல்ல தென் மாவட்டங்களும் முக்கியம்.
இப்போதைய நிலவரப்படி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் அஇஅதிமுகவினுடைய நிலைமை அதல பாதாளத்தில் கிடக்கிறது. இதை சரி செய்ய அதிமுகவின் பக்கம் முக்குலத்தினுடைய வாக்குகளை கொண்டு வர நினைக்கிறது பாஜக. இதற்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பது பாஜகவின் நீண்டகால விருப்பம். ஆனால் இந்த கோரிக்கைக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடி கொடுக்காமலே இருந்து வருகிறார். தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் சேர்ந்திருப்பது மிகவும் முக்கியம். ஆனால் யாரையும் அரவணைத்து போகாமல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இனியும் நம்பி பயனில்லை என யோசிக்கிறது பாஜக. கிரீன் சிக்னல் கொடுக்கும் எடப்பாடி. அஇஅதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. அதுபோல 2011 முதல் 2021 வரை திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அப்போது திமுக தரப்பில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அதிமுக தரப்பில் இப்போதைய நிலைமை அப்படி இல்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக ஆட்சியை பிடிக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தொடரவே நிதமும் ஒரு போராட்டத்தை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்பது அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பாஜக சொல்லும் அனைத்து நிபந்தனைகளையும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் சொல்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டிக்கு பதிலடியாக உளுந்தூர்பேட்டையில் நடந்த அஇஅதிமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் ரத்தங்களின் ரத்தம் சூடேறும் விதமாகவும் அவருடைய உற்சாகம் குறையக்கூடாது என்பதற்காகவும் அஇஅதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று பேசியதோடு நாம் தனித்து ஆட்சி அமைப்போம் என்றும் சூளுரைத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து தேர்தலை சந்திக்க எந்த ஒரு முனைப்போ அதற்கான செயல் திட்டமோ அவரிடம் இல்லை என்கிறார்கள். பாஜகவுடன் சேர்ந்துதான் அஇஅதிமுக வரக்கூடிய தேர்தலை சந்தித்தாக வேண்டும் அப்படி என்றும் சொல்பவர்கள். அமித்ஷா அவர்கள் என்ன மாதிரி செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார், அவர்கள் கணக்கு என்னவாக இருக்கிறது என்பதும் இப்போது தெரியவில்லை என்கிறார்கள். ஆகவே அதிமுகவில் அடுத்த சிஎம்மாக பாஜகவின் சாய்ஸ் யார் என்பது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன்.